ஹாய்மா, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, முருங்கைக்கீரை பவுட்ரு தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம். எங்கள் அப்பா அவங்க தோட்டத்துலேருந்து முருங்கைக்கீரை ஒடிச்சிட்டு வந்ததை உருகி காய போட்டிருந்தேங்க. வெயில் இல்லை, நிழல் காய்ச்சலாக தான் போடணும். நிழல் காய்ச்சலாக போட்டால் தான் அந்த கீரையோட சத்துக்கள் எல்லாமே இருக்கும். வெயிலில் போட்டோம்னா அந்த கீரையோட சத்துக்கள் எல்லாமே போயிடும். அதனால் நம்ம நிழல் காய்ச்சலாக போட்டு எடுத்து வச்சுருக்கோங்க. நல்லா காஞ்சிருச்சு. நம்மக்கிட்ட முருங்கைக்கீரை பவுட்ருமே கிடைக்கிது. முருங்கைக்கீரை பவுட்ரு, முருங்கைக்கீரை காய் பவுட்ரு, அதுக்கப்புறமா காஞ்ச முருங்கைக்கீரை எல்லாமே கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கீரையை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கிறலாம் நல்லா நைஸாக. நம்மக்கிட்ட கண்ணமாஸ் மசாலாவுமே கிடைக்குதுங்க. கண்ணமாஸ் மசாலா, வீட்டு குழம்புத்தூள், தனி மிளகாத்தூள், மட்டன் மசாலா, உளுந்தங்கஞ்சி மாவு, கருப்பு உளுந்தங்கஞ்சி மாவு, தனியாத்தூள், மஞ்சள் தூள் இது எல்லாமே கிடைக்கும். நல்லா நம்ம வீட்டு முறைப்படி தாங்க, எந்த கெமிக்கலுமே இல்லாதது. வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அரைக்க முடியாதவங்க வாங்கிக்கிறலாங்க. கான்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கிறலாம். இப்போது பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சுங்க. இந்த மாதிரி தான் அரைக்கணும். கீரையை பார்க்கும்போது நிறைய இருந்த மாதிரி இருந்தது. அரைக்கவும் அந்த கீரை பவுட்ரு வந்து கொஞ்சமாகிடுச்சு. இந்த கீரை பவுட்ரு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சுகர் பேஷண்ட்டு, ரத்த கொதிப்பு உள்ளவங்களாம் ரெகுலராக எடுத்துக்கிட்டோம்னா சுகர் அளவை வந்து கண்ட்ரோல் பண்ணும். மாத்திரையோ இதெல்லாம் போட்டாலுமேவும் இந்த கீரையும் நம்ம ஏதோ ஒரு வழியாக எடுத்துக்கிட்டோம்னா சுகர் லெவல் வந்து கண்ட்ரோல் ஆகுங்க. ரத்த கொதிப்பு உள்ளவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா, இந்த கீரை பொடி, கீரை சூப்பு இந்த மாதிரியெல்லாம் அதிகமாக சாப்பிட்டோம்னா ரத்த கொதிப்பு அளவுகளும் கம்மியாகும். அதனால் கீரை வந்து முடிஞ்ச அளவுக்கு முருங்கைக்கீரை வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. இரும்பு சத்து, கால்சியம் சத்து, நார்ச்சத்து எல்லாமே கிடைக்கும் நம்ம முருங்கைக்கீரையில் வந்து. பூவு, காய், விதை, பட்டை, வேர் எல்லாத்துலேயுமே முருங்கை இலை எல்லாமே அனைத்துமேவும் நம்ம மருத்துவ குணம் இருக்குங்க. அதனால் முருங்கைக்கீரை வந்து அதிகமாக நீங்கள் பயன்படுத்திக்கிறலாம். இந்த மாதிரி அரைச்சி வைக்கும்போது நம்ம காலையில் வெறும் வயிற்றில் லேசான வெதும்பலான தண்ணியில் நம்ம 1 ஸ்பூன் போட்டு நம்ம கலக்கி குடிச்சுக்கிறலாங்க. குடித்தோம்னா நல்லாயிருக்கும். டீயாகவும் நம்ம போட்டு குடிச்சுக்கிறலாம். மூலிகை டீயாகவும் நம்ம போட்டு குடிச்சுக்கிறலாம். இப்போ நல்லா ஃபுல்லாக அரைச்சாச்சுங்க. அரைச்சதை வந்து நம்ம சலிச்சு வச்சுக்கிறலாம். ஏன்னா அந்த இலை அது இதெல்லாம் ஊடைய திப்பி திப்பாக இருக்கும். அதனால் நம்ம சலிச்சு வச்சுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் மறுபடியும் ஒரு ஓட்டிடலாம். மிக்ஸி ஜாரில் மறுபடியும் அரைச்சும் கொஞ்சமாக இருக்கிறனால அரைக்க முடியல. பாருங்கள், இதை நம்ம வேஸ்ட்டும் பண்ண வேணாம். நம்ம சூப்பு வைக்கும்போது இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறலாம். ஒரு பாக்ஸில் போட்டு வச்சு, ஒரு டப்பாவில் போட்டு வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாங்க. இப்போ ஃபுல்லாக அரைச்சி சலிச்சும் வச்சாச்சு. நம்மக்கிட்ட முருங்கைக்கீரை பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறலாம். பாருங்கள், நல்லா நைஸாக பவுட்ரு ஆக்கியாச்சு. ஹோம்மேடு முருங்கைக்கீரை பொடி எங்கள் தோட்டத்தில் விளைஞ்சதுங்க. விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், ரொம்ப உதவியாக இருக்கும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற நம்ம சொந்தங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. மசாலா ஐட்டம்ஸ் வேணும்னா ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கிறலாம். வியூவர், சப்ஸ்கிரைபர் ரொம்ப நன்றிங்க. பாய், நன்றி, வணக்கம்.